ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேலே, நாங்கள் ஏற்காட்டில் இருக்கிறோம். ஏற்காட்டில் ரூம் எடுத்துருக்குறோம். ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. இது ஹாலு. இது பாத்ரூம். இது பாத்ரூம். இது மினி குட்டி கிச்சனு. இது பெட்ரூம். எல்லாம் தூங்குறாங்க. இது பெட்ரூமு. பெட்ரூமுக்குள்ளேயே ஒரு குட்டி பெட்ரூமு. இது தனியாக உட்காந்து படிக்க, ஃபோன் பேச. எல்லாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அங்கங்கேயும் உட்காந்துருக்குறாங்க, படுத்துருக்குறாங்க. காலையில் 6 மணிக்கு எடுக்கிறேன் இந்த வீடியோவை. இது ஒரு பாத்ரூமு. பாத்ரூமுக்குள்ளேயே கண்ணாடி டோர் வச்சு அது ஒரு சின்னதாக குளிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. என்னம்மா வாங்கம்மா, வர பார்த்துட்டிங்களா? எங்கள் வீட்டு குட்டி தேவதை தூங்குறாங்க. எங்கள் வீட்டில் குட்டி ராஜகுமாரன் தூங்குறான். விடிய காலைல 6 மணிக்கு நான் எடுக்கிறேன். ரூம் வந்து செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது ரூம். செம்மையாக இருக்குது ஏற்காடு. இதான் நாங்கள் தங்கி இருக்கிற ரூம்பு. பால்கனி. இது காலையில் 6 மணிக்கே இங்கே நல்லா பொழுது விடிஞ்சு நல்லா வெள்ளையனே வெளிச்சமாக இருக்குது. பாருங்க, நிறையா பலா பழுத்து கிடக்குங்க பாருங்க, காட்டுப்பழா. இது பால்கனி. பாருங்க, ஏற்காடு மேலே உச்சியில் நாங்கள் இருக்கிறோம். காலையிலே மங்கியோ தான் வந்து கதவை தட்டுது. பார்த்தீங்களா? இதுதான் ஏற்காடு. இதான் நாங்கள் தங்கி இருக்கிற பில்டிங். நல்ல அழகாக அமைதியான பிளேஸாக இருக்குது. நீங்களும் டைம் கிடைக்கிறப்ப ஏற்காடு வந்து அமைதியான சூழ்நிலையை என்ஜாய் பண்ணுங்கள். எங்களுக்கே திடீர்னு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. என் பையன் நீட்டு பரீட்சைக்காக ஈரோடு வந்தோம். நான் பரீட்சை கேன்சல் ஆகிடுச்சி. சரி, அவ்வளோ தூரம் சென்னைக்கு போகிறத ஏற்காடு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே ஏற்காடு வந்துட்டோம். பாருங்கள், பார்த்துட்டிங்களா? இது ஹாட் வாட்ரு வச்சுக்கிட்டு என் குட்டீஸ் வந்து எனக்காக வெயிட்டிங்கில் நிற்கிது. கையில் வச்சுருக்க முடியாத அவரே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.